சும்மா இருந்தாலும் போன் பண்ணி கடன் வாங்கிக்கன்றாங்க. ஆமா சும்மா போன் பண்ணி உன்னை யாரா கேட்டது? டேய் ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? எங்களை ஏன்டா அந்த பாடு கொடுக்கும் போது கெஞ்சுறாங்கன்னு, கொடுத்ததுக்கு அப்புறம் மிரட்டுறாங்கன்னு. அவங்க படுத்துற பாடு என்னென்ன. நம்ம திருட்டுனா என்னென்ன பாத்துருப்போம். நகையை திருடி பாத்துருக்கிறோம், ஆனா காசை திருடி பாத்துருக்கிறோம், ஆனா போற போக்குல ஏதோ வந்து திருடி பாத்துருக்கிறோம். என்னங்க இப்ப திருடுறாங்க நாட்டுல? ஓட்டை திருடுறாங்க. ஓட்டை திருடி இருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம வாக்காளர்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, மாத்தி குத்துனா எந்திரி. இதுதான் நம்மளோட ஜனநாயகம். ஆமா இப்ப வீடு வீடா வராங்க பேப்பர் எடுத்துட்டு வர்றான். இப்போ தமிழ்நாட்டுல கிளம்பிட்டான். உறுதிப்படுத்துறாங்களா? டேய் ஏற்கனவே ஓட்டு போட்டுலாம் உறுதியே ஆகலையா நாங்க? ஆமா புது வாக்காளரை சேர்க்கிறது எப்போது நடக்கும்? அது நியாயம். ஆமா இப்ப என்ன திருத்தம் பண்ற? என்ன உள்ள திருத்தம் பண்றான்? திருத்தம் பண்ணல, திருட்டுத்தனம் பண்றாங்க. பிஆர்ல ஓட்டு போடுற தேர்தல் நடக்குதுல்ல? ஆமா காலையில 11 மணிக்கு ஒரு பெரிய ஒரு ஓட்டு போட போயிருக்காரு பீகார்ல. சரி அவர்கிட்ட சொல்லி பார்த்து என்னையா பேரு அப்படின்னா கஷார் குஷார்னா ஏதோ சொன்னான். சரி உனக்கு ஓட்டு இல்லைட்டாங்களா? பதறி இருப்பாப்லையே. முடிஞ்சிச்சா? சரி எனக்கு தான் ஓட்டு இல்ல ஆக்கிவிட்டியா? ஆமா சரி லட்சுமி ஓட்டு போட்டிருக்கா வருங்க பாருங்க. ஒருங்க எத்தனாவது வார்டு? அந்த 17வது வார்டுல 1 2 3 27 லட்சுமி இருக்கு. எந்த லட்சுமியை சொல்ற நீ? அதான் கே லட்சுமியா? என்ன 9:15 ஓட்டு போட்டு போயிருச்சுப்பா. என்னப்பா இன்னைக்காவது பாப்போம்னு நினைச்சேன். போச்சியா? ஏன் லட்சுமி என்ன யாரு தெரிஞ்சவங்களா? என்ன யாரவங்க? என் பொண்டாட்டி தாங்க. உங்க குடும்பத்துல சண்டையா? இல்லங்க. கோச்சுக்கு போயிருச்சா? இல்லங்க. அப்புறம் என்ன பிரச்சனைப்பா உனக்கு லட்சுமிக்கு? அவ 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டா. இப்ப வந்து ஓட்டு போட்டு போயிருக்கா. இன்னைக்காவது பாத்துருவோம் பாக்குறேன். அதையும் பார்க்க முடியல. குடிக்க தண்ணி வச்சிருக்கிறோம். குடிக்கிற தண்ணி இருக்கு. ஆமா எவ்வளவு கூட்டம் வந்தாலும் தள்ளுமுள்ளு வராது. பாதுகாப்பா இருக்கிறதுக்கான தொண்டர்கள் இருக்காங்க எங்கள்கிட்ட. ஆமா ஒரு இயக்கம்னா இப்படி எல்லாம் நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றேன். ஒரு இயக்கம் எப்படி இருக்கிறதுக்கு கூட்டம் நடத்துறது கூட்டம் பெருசு இல்ல. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு என்ன தேவை, எப்படி கூட்டம் வரும் என்னங்கறத யோசிச்சு அந்த கூட்டத்தை நடத்தணும். அது ஏற்பாடு பண்ணணும். ஆமா எங்கிட்டாவது நடத்திவிட்டு இவன் மேலாவது பழிய போடக்கூடாது. அது போயிடக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இது நம்ம சிவப்பு கொடி மேடை இல்லது. ஆமா காவல்துறைக்கே தெரியும். ஆமா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. ஆமா நம்ம ஓரம் பண்ண நம்மள அவங்க. ஆமா நம்மளையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்களும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. போராட்டம்னா தான் பிரச்சனை. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளுமுள்ளு வரும். பொதுக்கூட்டம்னா ஒன்னும் டென்ஷன் இல்ல அவங்களுக்கு. ஆமா ஆமா நல்லா பாத்துக்கிறோம். போராட்டம்னா போச்சு ஆத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை குறி விட்டாங்க. ஆமா சிவப்பொடி தூக்கிட்டாங்க. என்ன பண்ண போறாங்களே இன்னைக்கு? ஆமா அப்படின்னு முத்துக்குமார் தோரெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காரு. எத்தனை தள்ளுமுள்ளு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு செயலி, வண்டி வச்சுக்கிட்டே 3 நாள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கும். ஆமா அது மேடை. அப்படிப்பட்ட மேடை என்னது? அதெல்லாம் நம்ம தோழர்களை கைது பண்றதுக்கு ஒண்ணு பண்ணிருக்காங்க. நம்ம தோழர்களை கைது பண்றதுக்கு அப்ப போலீஸ் எப்படி கைது பண்ணணும்னா அப்போ காவல்துறை தலைமறைவு வாழ்க்கை. தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு சரி மப்டியில போலீஸ்காரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இது யாருன்னு தெரியாதுல்ல. ஆமா தலைமறை வாழ்க்கை தோழர் சிங்கார தோழர் யாருன்னு தெரியாது. என்னட்டு பொதுவா போலீஸ் ஒரு தோழரே அப்படின்னா போதுமா? என்ன செய்வாங்க? டப்புன்னு நம்மளால கை தூக்கிடுவாரு. உடனே அந்த உணர்வு தோழர் கூப்பிட்டோன்னா டப்புன்னு கப்புன்னு பிடிச்சி வண்டியில ஏத்திப்பாங்க, கொண்டு போயிருவாங்க. அப்பெல்லாம் கப்புன்னு அந்த காலத்துல. ஆமா தலைமுறை வாழ்க்கையில தோழர்னா போது நம்மளால போசுக்கு திரும்பிடுவோம். அது மாதிரி அப்ப கைது பண்ணாங்க. அது மாதிரி காலம் உண்டு. இன்னைக்கு தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள். ஏன் இந்த பாட்டு நடுவில் பாடணும்? என்ன காரணம்? மைக் செட் தான். அதான் நல்லா இருக்கு. இல்லாட்டி புடிச்சுக்கும். ஆமா அப்படி பாட்டு பாடியிருக்கேன். உன் பாட்டை கேட்டு கோயம்புத்தூரே திரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அது கோயம்புத்தூர் பாட்டை கேட்டு இல்ல, அப்புறம் மாநாட்டுக்கு வந்ததா? சரி கோயம்புத்தூர் இந்த பக்கம் எல்லாம் இப்ப இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் குடியிருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாம் சுத்தி இருக்கிறது நம்மளே இந்த தடவை 10 தடவை ஏறி இருக்க மேடை. இந்த தடவை இந்த இடத்துல குடியிருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன முடிவு பண்ணிருப்பாங்க? ஆவுன்னா பர்மிஷனை கொடுத்துறாங்க இந்த இடத்துக்கு. ஓஹோ
கடை வச்சிருக்கிறவரு பாரு வியாபாரம் போச்சு போச்சு அப்படின்னு நினைப்பாரு. இங்க ஆகும்னா ஒண்ணு பெரிய பர்மிஷனை கொடுத்துறாங்க, சட்டமா இருக்கு, இருக்க முடியல. ஆமா, ஒரே இடத்துல எல்லா கட்சியும் மீட்டிங் போடுவாங்க. ஆமா, நம்மளும் போடுறோம், சங்கி பேரும் இங்கதான் போடுவான். இங்கதானே போடுறாங்க, இங்கதான் போடுவாங்க. ஆமா, அவங்களும் இங்கதான் போடுவான், நம்மளும் இங்கதான் மீட்டிங் போடுறோம். உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குங்க. இங்க பல அரசியலை கேட்டு தெளிவுட்டு இருப்பாங்க. பல்வேறு கூட்டங்களை கேட்கறாங்க. இந்த பகுதியில் இருக்கவங்க தான் பல அரசியலை கேட்டு கேட்டு தெளிவுட்டு இருப்பாங்க. ஆமா, இப்ப நினைச்சுக்குவாங்க, என்ன நினைப்பாங்க, ஒன்னும் தெளிவுறலப்பா, குழம்பிட்டோம், குழம்பி போய் கிடக்கு. ஆமா, அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்க இவ்வளவு நாள் பல கூட்டங்களுக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பகுதி மக்கள். ஆமா, எங்க கூட்டத்துக்கும் பொறுத்துக்குங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, எட்டி கிட்டி ஜன்னலை திறந்து ஆமா நாங்க பேசுற கருத்துக்களை, தலைவர்கள் பேசுறத கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. யாருக்காக பேசுறாங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆமா, சிகப்பு கொடினால உள்ள வர மாட்டாங்கல்ல, சிகப்பு கொடினால. பொதுவா சிகப்புன்னா கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் அப்படி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்கான், இந்த போஸ்ட் மரத்துல சிகப்பு போட்டு, ஆமா, என் படம் போட்டு, ஆமா, உன் படம் போட்டு இப்படி குறுக்குல போட்டுருக்கும், பெருக்கல் போட்டு, ஆமா, சிகப்புல டேஞ்சர்னு இருக்கும். ஆமா, அபாயம். ஆஹா, இப்ப ரோடு இருக்குன்னு வச்சுக்க, ரோட்ல ஒரு வெள்ளம் தோண்டி இருக்காங்க. ஆமா, சிகப்பு கொடியை ஊண்டிருப்பாங்க, டேஞ்சர், அபாயம், மாற்று வழி செல்லும் அப்படின்னு. போறோம் வரவங்களும் மண்டையில என்ன ஆகி போச்சுன்னா, பொது புத்தியில வச்சிருக்காங்க. என்ன ஆகி போச்சுன்னா, என்ன சிகப்புனா டேஞ்சர்னு ஆகி போச்சு. சிகப்புனாலே டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்டானா? நல்லா புரிஞ்சுக்கங்க, சிகப்பு டேஞ்சர் கிடையாது. அப்புறம் என்ன, சிகப்பு எச்சரிக்குது, தாண்டி போனா டேஞ்சர்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சிகப்பு எச்சரிக்கும், தாண்டி போனா பள்ளங்கடக்கு விழுந்துருவீங்க, கரண்ட் அடிச்சு போயிருவீங்க. ஆமா, அப்படின்னு எச்சரிக்கிறது. அந்த மாதிரி எச்சரிக்கைகள் காலங்காலமா பண்ணிக்கிட்டே இருக்கும், எல்லா காலத்திலையும். 90கள்ல சொன்னோம். ஆமா, 20 ரூபா தண்ணி பாட்டில் விக்கும்னு. எப்போ 1990ல சொன்னோம். ஆமா, நம்ம தான் நம்ம முன்னாடி சொல்லித்தானே நம்ம ஜோசியக்கார மாதிரி ஆகி போயிட்டாங்க. நம்மள 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறத, 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத முன்னாடி சொல்லி, ஆமா, நம்மள வேற சொல்றாங்க. என்ன இருக்கு, நம்ம வருங்காலத்தை உணர்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள், வருங்காலத்தை உணர்கிறவர்கள், எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறவர்கள். சோசியம் சொல்ற கதை இல்ல, கட்டம் பார்த்து சொல்றது இல்ல. ஆமா, கட்டம் பார்த்து சொல்றது இல்ல, கட்டம் கட்டமாக வரலாறை பார்த்து சொல்வது. அதுதான் கம்யூனிஸ்ட். இதான் இப்படி வரலாறு போனா, இந்த பாதை இப்படி போனா இங்க போகும், அப்படின்னு வரலாறு பார்த்து சொல்றவர்கள் சரிகள். ஆமா, அதனால அப்படி எல்லாம் சொன்னோம். ஒரு காலத்துல என்ன சொன்னோம், 1990ல சொன்னோம், ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா விக்கும்னு சொன்னோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அப்ப மக்கள் எல்லாம் சொன்னாங்க, என்ன தண்ணி எப்படி விற்பான், எப்படியா விற்க முடியும், தண்ணி எப்படி விற்பான். ஆமா, கொஞ்ச நாளத்துல காத்த விக்கிறான். இப்பவே காத்த விக்கிறானா, என்னென்ன சொல்றா, வடிவே சொல்ற மாதிரி சொல்றா, நீ காத்த விக்கிறான். ஆமா ஆமா, அப்புறம் காத்துக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகி போய் மனுஷன் விடுற காத்த கூட விடாம ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. எல்லாம் பொதுல இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆமா ஆமா ஆமா, ஒரு அது பாடுறது எப்படி, காற்றும் நீரும் வாடும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. அப்ப காற்றும் நீரும் நெருப்பு பொதுல இருந்துச்சா? எல்லாமே பொதுதான், எல்லாம் நம்ம நாட்டுல இயற்கை பொதுதான். எல்லாம் பொதுதான். அந்த பொதுவை நோக்கி தான் போகணும்னு செங்கோடி போறார். அதத்தான் சொல்றோம், அவ்வளவுதான் சொல்றோம், அந்த பொதுவை நோக்கி போகணும். இப்ப எல்லாம் தனின்றான். தனி வளைச்சு போடு. அம்மா அதானிக்கு கொடு, அம்பானிக்கு கொடு, அடுத்த ஒரு காரணம் கொடுத்துறாரு. அந்த காலத்திலே பாடி இருக்காங்க. என்ன பண்ணாங்க கம்யூனிஸ்ட் மேடையில? பாவலர் வரதராஜன் யாரு? என்னடா அப்படி கேட்ட, தெரியாதுன்னு. ஆமா, பாவலர் வரதராஜன் யாரு? இளையராஜா அண்ணன். இளையராஜா யாரு? என்னடா சிம்பனி பண்ணவரா? சிம்பனி பண்ணாரு. இங்க என்ன பண்ணாரு? மியூசிக் பண்ணாரு. மியூசிக்கா போம் பண்றாரு. ஹாலிவுட் படத்துக்கு போட்டுக்காரா அப்ப மியூசிக். ஹாலிவுட் படத்துக்கு போட்டு இளையராஜா. இளையராஜா இவங்க 2 பேரும் யாரு? கங்கமரன் அண்ணன். உங்க 3 பேரும் அண்ணன் தம்பியா? முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இப்பதான் நல்லா தெளிவுபடுத்திருக்கேன். நீ இந்த மாதிரி மேடைக்கு வந்தா நல்லா தெளிவுபடுத்தி விடுறேன். அப்ப இந்த எல்லாத்தையும் இன்னைக்கு வளைச்சு போடுன்றான். வளைச்சு போடுங்கிறான். ராமநாதபுரத்துல இருக்கிற வேலிக்கிற காடெல்லாம் அதானிக்கு பேர் மாத்தி விட்டுருக்காங்க. அதானிக்கே கொடுத்தா 2000 3000 ஏக்கர். 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் அதானிக்கு பேர் மாத்தி விட்டுருக்காங்க. பேர் மாத்தி விட்டுருக்காங்க. எல்லாம் வளைச்சு போடுறாங்க. சரி, அப்பவே பாவலர் வரதராஜன் நம்ம கம்யூனிஸ்ட் மேடையில பாடினாரா? பாடினாரு. இடதுசாரி மேடையில பாடினாரு. யாருக்கு இது இடம் யாருக்குன்னு கேட்டா எம்டு பட்டா இடம். எம்டு பட்டா இடம். அப்படின்னு பாவலர் வரதராஜன் பாடினாரு. பாவலர் வரதராஜன் அப்ப என்ன பாடினார்? பிறந்துட்டோம், ஆமா, வளர்றோம். சரி, நம்ம பிறக்கையில
பிள்ளைகளை நமக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு தர ஒண்ணும் தெரியாதுங்க. ஆமா. ஏன் பெத்தேன்னு வேணா பிள்ளைய அப்பன்னு கேக்குறாங்க. அப்பா அத்தால. ஆமா. எதுக்கு பெத்த? இப்ப கேக்குறான். எதுக்கு பெத்த? ஆமா. இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டா போய் செய்ய முடியும்? அதெல்லாம் லூசு பையில அதெல்லாம் போய் கேக்குறாங்க. ஆமா. கேட்பான். உறப்பம் இறக்க போறோம் தெரியுமா? இடைப்பட்ட வாழ்னா வாழ்க்கை. பிறக்கையிலேயே உங்களுக்கு எல்லாம் வந்துருதா? அப்படி அந்த இடம் உங்களுக்கு அவருக்கு பிறந்ததுனால இந்த இடம் அவருக்கு சொந்தம், இவருக்கு பிறந்ததுனால இது இவருக்கு சொந்தம். இவருக்கு சொந்தம். பாவலவராஜன் போட்டார். அப்ப ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் ஆமா பெரிய பெரிய பண்ணையார்கள் இருந்துச்சு. அப்ப போட்டார் பாட்டு. பாவலர் வரராஜன் இடதுசாரி மேல என்ன பாடினாருங்கிற ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா இல்ல அவனவனே ஆண்டவனே சர்வே போட்டு அளந்துகிட்டானா இல்ல அவனவனே கிடைச்சதெல்லாம் சுருட்டிக்கிட்டானா? ஏண்டா ஆண்டவனா கொண்டு சர்வே போட்டா கொண்டு கொடுத்தாரு, அளந்து போட்டாரு. ஆமா. சர்வே வந்தது இப்பதானே. எல்லாம் அப்புறம் அளவை வந்தது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பிறகுதானே. அப்போ நில உடைமை சமூகமா இருந்துச்சு. அப்படியே இருந்து இப்படி இதுதான் நம்ம எண்ணுட்டுனாங்க. கேட்டுக்கிட்டவன் கேட்டுக்கிட்டான். ஆமா. அப்புறம் வந்தாங்க பட்டான்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் போராடிச்சு. செங்கோடு இயக்கம் போராடிச்சு. எவ்வளவோ நிலங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அவர்களும் போராடிட்டு தான் பாருங்க. இப்போ வரையும் போராடிட்டு தான் இருக்கோம். ஆமா. நிலமெடுக்கும் போராட்டம் எவ்வளவு இடத்துல இருக்குல்ல. ஆமா. ஒரு பாதை விட மாட்டேங்கிறான் ஒரு ஊர்ல. போது நடந்து போறதுக்கு சுடுகாட்டுக்கு புடத்தை தூக்கிட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறான். பாதை விட மாட்டேங்கிறான். எப்படி இருக்காங்க பாரு நாட்டுல. அவன் அப்படி இருக்கான். அத பத்தி எல்லாம் எவ்வளவு பேசுறானா. இத பூரா செங்கோடு இயக்கம் பேசி 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 வந்திருக்கு. இப்ப தொழிற்சாலைக்கு எதிரானது செங்கோடு இயக்கம்னு ஒரு கட்ட கட்டுவாங்க. ஒரு பில்டிங் ஊண்டிட்டா செங்கோடு இயக்கம். புரிஞ்சுக்கப்பா. ஆமா. ஒரு நில உடைமையா இருந்து எதுவும் தொழில் வரையில எந்த தொழிலையும் எதிர்த்து முன்னேற்றத்தை எதிர்த்து என்னைக்கும் செங்கோடு இயக்கம் நின்னதில்லை. முற்போக்காத்தான் போயிருக்கு. ஆனா அதுக்குள்ள அவன்ல வேலை பார்க்கிற உரிமைய அதுதான் முக்கியம். ஆமா. சங்கம் வைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. இந்த மேடை இருக்கு. ஆமா. இந்த சேர் இருக்கு. சரி. இந்த சேரு முதலாளி தயார் பண்ற முதலாளி சேரே வா அப்படின்னா வந்துருமா? எப்படினே வருமா? வராது. மைக்கு பண்ற தயார் பண்ற முதலாளி ஆமா மைக்கு வான்னா வருமா? கடகடன்னு கொட்டுமா? என்ன இவ்வளவு பணத்தை கொட்டி ஒரு மிஷின்ல இவ்வளவு பணம் இருக்கு. சரி. அத கொட்டிவிட்டு இந்த பாட்டுக்கு வரணும் அப்படின்னா வருமா? வராது. ஒரு பணத்தை கொட்டி காரே வா அப்படின்னா கார் வந்து கொட்டுமா? வருமா? வராது. இந்த கட்டடம் இருக்கு. ஆமா. இந்த கட்டடம் அந்த கட்டடத்துக்கு உரிமையாளர் சொந்தம். சரி. உரிமையாளர்கிட்ட அவ ஏன் இப்படி சொந்தம்? ஆமா. அவர் கட்டினார். சரி. அவர் கட்டினாரா? சின்ன பிள்ளைங்களை விளையாட்டுக்கு சொல்லுவான் தெரியுமா? தாஜ்மஹாலை கட்டியது யார்? தாஜ்மஹாலை கட்டியது யாருப்பா? அவரு ஷாஜகான். ஆனா ஸ்கூல்ல உண்மையா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகள் எல்லாரும் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லுவாங்க? தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். ஈஸியா சொல்லி போவாங்க. சிம்பிளா சொல்றதுதான் உண்மை. தாஜ்மஹால் கட்டினது யாரு? உண்மையிலே கொத்தனார் தான் கட்டியிருப்பான். இப்ப இந்த வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். 10 லட்சம் ரூபாய வச்சுக்கிட்டு ஆமா கனவு கண்டுகிட்டு வேணா படுத்திருக்கலாம். ஆனா கட்டடம் வராது. அந்த கட்டடம் உருவாகணும்னா உழைப்பு வேணும். உழைப்பு தான் ஒன்றையும் தீர்மானிக்குது, உருவாக்குது. அந்த உழைப்புக்கேற்ற உரிமையை கொடு அப்படின்னு கேட்கறதா செங்கோடு இயக்கத்தோட வேலையை ஒழிய அதுதான் தொழிலாளியோட நோக்கம். உழைக்காத இத மூடிரு சும்மா அப்படி பண்றது இல்ல. அது இல்ல. இப்ப கிளம்பி இருக்காங்க நிறைய கிளம்பிட்டாங்க. நம்ம பாருங்க தொழிலாளை பத்தி பேசுறோம், தொழிலை பத்தி பேசுறோம், நிலத்தை பத்தி பேசுறோம், எல்லாத்தையும் பத்தி பேசுறோம். ஒரு குரூப் கடவுளை பத்தியே பேசிக்கிட்டு அது என்னமோ நம்ம என்னமோ கடவுள்லாம். இப்போ இங்க மாநாட்டுக்கு வந்துட்டு எத்தனை பேர் கோயிலுக்கு டூர் போற ஆள்லாம் இருக்கு. மருதமலைக்கு போயிட்டு வந்த ஆள்லாம் இருக்கு. மருதமலைக்கு டூர் போற ஆள்லாம் இருக்கு. கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா அந்த பக்கம் போவோம். நாகப்பட்டினம் பக்கம் போனோம்னா வெண்மணிக்கும் போவோம், சிக்கலுக்கும் போவோம், வேளாங்கண்ணிக்கு போவோம். ஆமா. என்ன ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்? வேற எந்த இயக்கம் மாநாடு நடத்தினாலும் சரி ஒரு கடையில ரொம்ப கூட்டம் இருக்கும். ஆனால் செங்கோடு இயக்கம் மாநாடு நடத்தில அங்க கூட்டம் போகாது. அதுதான் எங்களுடைய இயக்கம். அங்க போகாது. யாரு சாமி கும்பிட வேணாம்னு சொல்றாங்க. யார் கும்பிட வேணாம்னா யாரா அவங்க படுத்துற பாடு முருகன் அவர் பாட்டுக்கு பேசாம இருந்தார். 6 பட வீட்டுக்கு வாடகை கட்டிவிட்டு பேசாம இருந்தாருன்னு அவரு. ஆமா. அவரை படுத்துற பாடு திருப்பரங்குன்றத்துல முருகன் இல்லையாம்னே. அவர் எப்போ ஓடிட்டாரு. தெய்வானை வள்ளியே அவன் அது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம இருக்குது. அந்த நிலைமையில இருக்கு. ஆமா. அவங்க படுத்துற பாடு முருகன் நம்மாளு. முருகன் நம்மாளு. எப்படி சொல்ற? கோமணம் தானே அவருக்கும். நம்ம தான் பேண்ட் சட்டை போட்டுருக்கோம்ல.
உழைப்பாளி மக்களுக்கும் முருகனும் ஒண்ணுங்கிறியா? எப்படி சொல்ற நீ? அவரை எப்படி லிங்க் படுத்துற நீ? கனெக்ட் பண்ற நீ? என்ன பிடிக்கிற? முருகன் இருக்காரு. ஆமா, முருகன் இருக்காரு. கோமணத்தோட நிக்கிறாரு. ஆமா, கோமணம். ஆஹா, நம்ம ஆளு மாலை போட்டு போற ஆளுக்கும் கிட்டத்தட்ட கோமணம் தான். எப்படி சொல்ற? வெளியில போட்டுக்கிறோம் சட்டையெல்லாம், வருமானத்துக்கு இப்ப இருக்கு. ஓஹோ, உண்மையா கோமணம் தானே மிச்சம். என்ன இஎம்ஐக்காரன் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆமா, அவன் படுத்துற பாடு அது புதுசு. இப்ப சும்மா இருந்தாலும் போன் பண்ணி கடன் வாங்கிக்கின்றாங்க. ஆமா, சும்மா போன் பண்ணி உன்னை யாரா கேட்டது? டேய், ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? எங்களை ஏன்டா அந்த பாடு கொடுக்கும் போது கெஞ்சுறாங்க, என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் மிரட்டுறாங்க. அவங்க படுத்துற பாடு. அவன் முருகன் எப்படிப்பட்ட ஆளு? அவரும் நான் அப்படியே சின்ன வயசுல எப்படி கேட்ட பாட்டு கோயில்ல பைசிட்டு மார்கழி மாசம் போட்டாங்கன்னா அதை கேட்டு வளர்ந்துதான் கலை நிகழ்ச்சி வரை வந்து. ஓஹோ, அப்படியே முருகன் பாட்டு எப்படி இருக்குங்கிற? முருகனை பாடினா உருகிடுவாங்க. வருவாரு சீர்காழிக்கு வந்து பாடுவாரு. எப்படி பாடுவாங்க? முருகன் வந்துருவாரு. எப்படி பாடுவாரு? தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று நிந்தை புரிந்தாய், குருவாகி எனக்கு நல்லி செய்தந்தாய். இந்த முக்கத்துக்கு வந்துட்டாரு முருகன். உன் பாட்டை கேட்டு முக்கத்தை திரும்பிட்டாரு. முக்கத்துல ஊர்வலம் தான் திரும்ப பேரணியோட வர்றாரு. அவங்க கிட்ட போனா என்னை கொண்டு விடுவாங்க, நீங்க தாப்பா என்னை காப்பாற்றணும், நம்மகிட்ட தான் திருப்பார். எப்போ ஐக்கியம் ஆயிட்டாரு. ஆமா, நம்ம கூட தான் இருக்க, உழைக்கும் மக்களோட தான் இருக்கிறாரு அவரு. ஆமா, எப்படி முருகப்பட்ட ஆளு முருகன். அப்படி உரி நம்ம பாட்டு கும்பிடுறது, அவர் பாட்டுக்கு மேல இருந்தாரு. ஏதோ போனமா பஞ்சாமிரத்தை வாங்கினமா, உள்ளங்கையில வச்சமா, ஒரு இழுப்பு இழுத்தமா, வந்தமான்னு பேசாம இருந்தோம். ஆமா, அத வந்து கிளப்புறாங்க. அவன் வந்து கிளப்புறான். அங்க அந்த மலை மேல ஒரு இது இருக்குது. ஆமா, இந்த மலை மேல திருப்பரங்குன்றம் முருகன் விசேஷம். எப்படி சொல்றா திருப்பரங்குன்றம் முருகன் விசேஷம்? முருகனையும் அந்த முருகனையும் ஒரு தடவை தூக்கிட்டாங்க. ஆத்தாடி, திருடிட்டாங்க. முருகனை மட்டும் தூக்கிட்டாங்க. பள்ளித்தேவனை விட்டு. ஆடா லூசு பேலுங்க. ஆமா, தூக்கணும், குடும்பத்தோட தூக்க வேண்டியதானே. தூக்கிட்டாங்க. சரி, அப்புறம் ஒரு தடவை திருச்செந்தூர் பாருங்க. திருச்செந்தூர் எப்படிப்பட்ட ஒரு அப்படி கூப்பிட போனாலும் போய். ஆமா, அங்க இருந்த வைரவேலை தூக்கிட்டாங்க. ஆச்சி, வைரவேலு எப்படி சொல்ற? தூக்கிட்டாங்க. ஒரு படத்துல கலைஞர் கதைவாசனை எழுதியிருப்பாரு, பாலைவன ரோஜாக்கள். சரி, அந்த படத்துல எஸ் சந்திரன் முருக வேஷம் போட்டு வருவார். வரும்போது வேல் இல்லாம வருவார். வேல் இல்லாம வரும்போது அப்ப ஒருத்தர் கேட்பாரு. என்ன கேட்பாரு? முருகா, கையில் இருந்த வேல் எங்கே? ஓஹோ, அதுக்கு என்ன சொல்லுவார் எஸ் சந்திரன்? கலைஞர் வசனம், திருச்செந்தூர் சென்றிருந்தேன், சரி, திருடி விட்டார்கள் பாவிகள். தூக்கிட்டாங்க, முடிச்சு விட்டாங்களா? இப்ப கோயிலுக்குள்ள நிறைய திருட்டு போகுது. ஓஹோ, ஐயப்பன் கோயில்ல திருடி இருக்கிறான். யாரு இப்ப நம்ம போய் கும்பிட போற ஆளா திருடுறான்? இல்லையே, யோசிச்சு பாருங்க. சாதாரண பக்தன் திருடுறானா? சாதாரண ஆள திருடுறானா? உள்ள கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கவன் தான் திருடுறான், திருடிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, உள்ள பட்டவன் தான் திருடுறான். அப்ப திருப்பரங்குன்றம் முருகனை வச்சு என்ன அரசியல் பண்ற நீ? அப்ப திருப்பரங்குன்றம் முருகனை விசேஷமான ஆளு நீ எப்படி சொல்ற? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்ற? அது அந்த அவரை பத்தி பாடினதுலே சிறப்பான பாட்டு. ஓஹோ, எப்படி? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட முருகனை சாமி பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி இப்ப முருகன் மாநாடு நடத்துறானா? முருகன் அவர் மாநாடு அவர் நடத்திக்குவாரு. நீ ராமன் மாநாடு நடத்தியே ராம ஊர்ல நீ தோத்து போயிட்டாளு. அயோத்தியிலே தோத்து போயிட்டாங்க. என்ன சொல்ற? என்ன? ராமருக்கு கோயில் கட்டின குருப்பாச்சி அவர்கள் கோயில்லாம் கட்டினாங்கல்ல. சரி, கோயில் கட்டினாங்க. அப்படி கோயில் கட்டினாங்க அப்படின்னாங்க. சரி, அங்க தோத்து போயிட்டாங்க. எப்படி தோத்தாங்க அங்க அயோத்தியில? இவன் பகல்ல ஓட்டு கேட்டு போயிருக்கான். நாங்க கோயில் கட்டியிருக்கோம், கோயில் கட்டியிருக்கோம், ஓட்டு போடுங்கன்னு. ராமர் நைட்ல வீடு வீடா போயிருக்காரு. நைட்ல வீடு வீடா போய் ராமர் என்ன சொன்னாரு? நீங்கள விட்டுறாதீடாப்பா, இவன் கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திருப்பா, அவைகளுக்கு போட்டுறாதீங்க, என் பேரை சொல்லி வர்றாங்க. எனக்கு இந்த ஊர்ல தோக்கடிச்சீங்கன்னா தான் நாட்டுல புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ராமர் போய் ராவா காதுக்குள்ள குசு 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 சொல்லிட்டு சொல்லிருக்காரு. சொன்ன உடனே அங்க தோக்கடிச்சிருக்காங்க. அந்த மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அப்படி அங்கே கடவுள் பேரை சொல்லி கலவரம் பண்றாங்க. இப்ப முருகனை வச்சுட்டு அப்ப மாநாடு போடுறாங்க. மாநாடு போட்டு என்ன சொல்றாங்க? இந்துக்கள்லாம் என்ன செய்யணும்? இந்துக்கள்லாம் கறி சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிடறவெல்லாம் இந்துக்கள் கிடையாது. அசைவம் சாப்பிடறவெல்லாம் இந்துக்கள் கிடையாது. அது எங்க மாநாடு போட்டாங்க? அது பழங்கானத்தத்துல மாநாடு. மதுரையில பழங்கானத்தம்னு ஒரு இடத்துல போட்டாங்க. அங்கதான் மாநாடு போட்டு என்ன சொல்றாங்க? கறி சாப்பிடறவங்க இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரி, 10 கிலோமீட்டர் தாண்டி பாண்டி கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து மாநாடு போட்டு சொல்லியிருக்கேன். சொல்லி பாரு நீ.
சொல்லி பாரு கறி சாப்பிடலாம் இந்துக்கள் என்ன செய்வாங்க அவ்வளவுதான் சுண்ணத்து தான் அடுத்த நிமிஷமே அறுத்து அண்டாவில போட்டு அவுச்சு அங்கேயே விருந்து வச்சிருவாங்க போடா போடா போயிட்டே மனுஷன் உழைக்கும் மக்கள் எதை சாப்பிடணும் நீ என்ன தீர்மானிக்கிறது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்ன உடை போடணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் என்ன கற்கன்னு படிக்கணும் ஆமா எல்லாம் எல்லாம் ஓஹோ இப்ப பாருங்க என்ன எல்லாம் அவ்வளவு எதை பண்ணனாலும் ஆமா என்ன சொல்றா தடுக்கிறது ஓஹோ தொழிற்சங்கம் வச்சுக்க கூடாது தொழிலாளர் சட்டம் போடுறது ஆமா தொழில் வச்சுக்காத தொழிற்சங்கம் வச்சுக்க கூடாது ஆமா போராட்டம் பண்ணக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அனுமதி இல்ல அது இல்ல இது எவ்வளவு சட்டங்கள் எவ்வளவு சட்டங்கள் ஆமா எவ்வளவு கோல்மால்கள் ஓஹோ எல்லாம் நடக்குது நாட்டுல ஓஹமா யோசிச்சு பாரு என்னென்ன நம்ம திருட்டுனா என்னென்ன பாத்துருப்போம் நகையை திருடி பாத்துருக்கிறோம் ஆனா காசை திருடி பாத்துருக்கிறோம் ஆனா போற போக்குல ஏதோ வந்து திருடி பாத்துருக்கிறோம் இதுதான் எல்லாத்த திருட்டுங்கிறது அப்படித்தானே இருந்துச்சு ஆமா இப்பதான் பாத்துருக்கோம் என்னங்க இப்ப திருடுறாங்க நாட்டுல ஓட்ட திருடி இருக்காங்க முன்னாடிலாம் நம்ம வாக்காளர்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி மாத்தி குத்துனா எந்திரி இதுதான் நம்மளுடைய ஜனநாயகம் ஆமா இப்ப வீடு வீடா வராங்க பேப்பர் எடுத்துட்டு வர்றான் இப்போ தமிழ்நாட்டுல கிளம்பிட்டான் உறுதிப்படுத்துறாங்க ஏற்கனவே ஓட்டு போட்டெல்லாம் உறுதியே ஆகலையா நாங்க ஆமா நல்லா தானே ஓட்டு போட்டிருக்கோம் நம்ம ஓட்டு போட்டோமே ஆமா புது வாக்காளரை சேர்க்கிறது எப்போது நடக்கும் அது நியாயம் ஆமா இப்ப என்ன திருத்தம் பண்ற என்ன உள்ள திருத்தம் பண்ணல திருட்டுத்தனம் பண்றாங்க ஆமா ஓட்டு திருட்ட எப்படி எல்லாம் பண்றாங்க திருடித்தான் நீங்க முதல்ல பிரதமரா இருக்கீங்க ஆமா அப்படின்னாங்க ஓஹோ நாங்கள் அசைக்க முடியாத பிரதமர் அப்படின்னா ஓட்ட திருடி நீங்க பிரதமர் ஆயிட்டீங்க ஆமா ஐயோ இந்த நாட்டுல நடக்குது திருட்டுங்கிறது அப்படி ஆயிப்போச்சுன்னு ஆமா எல்லாத்தையும் திருடுறாங்க எல்லாத்தையும் ஆமா அதுல ஓட்ட திருடுறது புது வகை இப்போ ஆமா ஓட்ட திருடுறது ஒரு வீட்டுக்குள்ள 1500 ஓட்டு இருக்காமுனே அதுவும் 10க்கு 10 அடி வீட்டுல 10க்கு 10 அடி வீட்டுல ஊப்பில எத்தனை ஓட்டு வச்சிருக்காங்க 1250 ஓட்டு இருந்திருக்கு 1250 ஒரு அட்ரஸ்ல ஆமா அதுவும் 10க்கு 10 தான் வீடு ஆனா அதை விடுங்க இப்போ ஹரியானாவில் நடந்திருக்கு பாரு ஒரே வீட்டுல 150 ஓட்டு ஒரு சின்ன ரூம்ல தான் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹரியானாக்காரன் ஓட்டு போட்டா பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட்டா பிரச்சனை இல்ல அந்த பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஓட்டு போட்டு போயிருப்பாருன்னு பிலிப்பைன்ஸ்ல இருந்து பிரான்ஸ் பிரேசில்ல இருந்து ஓட்டு போட்டு வந்திருக்கேன் அந்த அம்மா அங்க இருந்து போன் பண்ணி என்கிட்ட சொல்லுது நான் இந்தியாவுக்கே வந்தது இல்ல தம்பின்னு இந்தியாவுக்கே வந்தது இல்லையா ஆனா அது பேர்ல 15-20 ஓட்டு போட்டிருக்காங்க என்னையா நாட்டுல திருடுறவங்க திருடி போட்டு திருடி இருக்காங்க ஆமா பட்டுக்கோட்டை எழுதுவாரு என்ன பட்டுக்கோட்டை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இன்னைக்கு தான் நான் கிளியர் பண்ணணும்னு கேக்குறேன் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதும் போது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டிருக்குன்னு முடிச்சிருக்கலாம் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டிருக்குன்னு முடிச்சிருக்கலாம் ஏன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொண்டே இருக்குன்னு போட்டார் அவர் திருக்க தரிசனே ஏன்னா அவர் பொது உடைமைவாதி இந்தியானா எத்தனை பேர் அண்ணா இந்தியானா இப்போ கணக்குப்படி பாத்தீங்கன்னா வச்சா 146 கோடி பேர் கொண்ட இந்திய மக்கள் தொகை சீனாவை ஒரு அடி முந்தி போயிட்டான் நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா புரிஞ்சுதானே சொல்றேன் இந்திய மக்கள் தொகை எவ்வளவுன்னு நான் கேட்கல அப்புறம் இந்தியானா எத்தனை பேர் இந்தியாங்கிறத மக்கள் தொகை முடிவு பண்ணி வச்சுதான் சொல்றது இந்தியாங்கிறது 146 கோடி பேர் இந்த பாரு நல்லா கேட்டுக்க இந்தியானா 4 பேர் தான் 4 பேரா வெறும் 4 மெம்பர்ஸ் 4 பேர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது ஓஹோ அது கண்ணதாசன் எதுக்கு பாடினாரோ அந்த 4 பேருக்கு நன்றி அந்த 4 பேர் யாருன்னா கடைசியில தூக்கிட்டு போறாள் அந்த இவங்க தூக்கிட்டு எல்லாம் போக விட்டுற மாட்டோம் இது செங்கொடி மண் இருக்கிறது இவங்க தூக்கிட்டு போகலாம் விட மாட்டோம் இந்த 4 பேர் தான் இந்தியா அந்த 4 மெம்பர்ஸ் யாரு 2 பேர் விக்கிறவன் 2 பேர் வாங்குறவன் சிம்பிள் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் 2 பேர் விக்கிறாள் 2 பேர் வாங்குறாள் யாரு விக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் ஒண்ணு 56 இன்ச்சியா அதுக்கப்புறம் 56 இன்ச்சு அண்ணே நிக்க வச்சு அளந்தாங்களா படுக்க வச்சு அளந்தாங்களா அவங்க அளக்குறதாண்டா 2000 வருஷமா வேலை விடுறா வேலை 56 இன்ச்சு 1 56 இன்ச்சு 1 ஆமா அப்புறம் ஒன்ன மாதிரியே ஒருத்தர் பாப்பல என்ன மாதிரின்னு சொல்லாத தொப்பிய கலட்டினா தான் என்ன மாதிரி ஆமா குவிஸ்தாஜி ஆமா வாங்குறது 2 பேர் யார் இந்த வாங்குற 2 மெம்பர்ஸ் 2 ஆணி
2 ஆணி. எந்த ஆணிகள்? ஒன்று அம்ப ஆணி, இன்னொன்னு அத ஆணி. அதான் ஆணி. ஆணியே புடுங்க வேண்டாம்னு வடிவேல் என்ன சொன்னாரோ, இந்த ஆணியில எப்ப புடுங்குறதுன்னு தெரியல. ஆமா, இந்த 2 4 தான். 4 பேர் தான் இன்னைக்கு தீர்மானிக்கிறாங்க இந்தியா. ஆமா ஆமா, தீர்மானிச்சு போய்கிட்டு இருக்கு நாடு. அப்படி எல்லாம் திருட்டுன்னு எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் திருடி இப்ப ஓட்ட திருடுறாங்க. ஓட்ட திருடிக்கிட்டு இருக்க. எப்படி திருடுறான் பாருங்க. எப்படி இப்போ வடநாட்டுல இப்ப பீகார்ல ஓட்டு போடுற தேர்தல் நடக்குதுல்ல. ஆமா, காலையில 11 மணிக்கு ஒரு பெரியவர் ஓட்டு போட போயிருக்காரு பீகார்ல. சரி, கேட்டுங்க, இன்னைக்கு செய்தி அது. எல்லாம் போற போக்கு நீங்க கேட்டுங்க. எப்படி திருடுறாங்க? பீகார்ல ஓட்டு போட போயிருக்காரு. சரி, போய் 11:30க்கு போய் ஓட்ட போயிருக்காரு அவரு. சரி, அவர்கிட்ட சொல்லி பார்த்து என்னையா பேரு அப்படின்னா கஷார் குஷார்னா ஏதோ சொன்னான். சரி, உனக்கு ஓட்டு இல்லைட்டாங்களா? பதறி இருப்பாப்லையே, உனக்கு ஓட்டு இல்லையா? முடிஞ்சுச்சா? சரி, எனக்கு தான் ஓட்டு இல்ல ஆக்கிவிட்டியா? ஆமா, சரி. லட்சுமி ஓட்டு போட்டிருக்கா, வருங்க பாருங்க. ஒருங்க எத்தனாவது வார்டு? அந்த 17வது வார்டு. 17வது வார்டுல 1 2 3 27 லட்சுமி இருக்கு. எந்த லட்சுமியை சொல்ற நீ? அதான் கே லட்சுமியா? என்ன 9:15க்கே ஓட்டு போட்டு போயிருச்சுப்பா. என்னப்பா இன்னைக்காவது பாப்போம்னு நினைச்சேன், போச்சியா? ஏன் லட்சுமி என்ன யாரும் தெரிஞ்சவங்களா? உங்க பழக்கமா? இல்லங்க. வேற என்னது? யாரவங்க? என் பொண்டாட்டி தாங்க. உங்க குடும்பத்துல சண்டையா? இல்லங்க. கோச்சுக்கு போயிருச்சா? இல்லங்க. அப்புறம் என்ன பிரச்சனைப்பா உனக்கு லட்சுமிக்கு? அவ 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டா. வந்து ஓட்டு போட்டு போயிருக்கா. இன்னைக்காவது பாத்துருவோம் பாக்குறேன், அதையும் பார்க்க முடியல. அதான் உயிரோட இருக்காளுக்கு ஓட்டு இல்ல. செத்து போனாலும் ஓட்டு போட்டுருக்காங்க. எவ்வளவு குழப்பம் பண்ணி இந்த தேர்தல் ஆணையம் நாங்க அப்படித்தான் வச்சிருக்கோம், இப்படித்தான் வச்சிருக்கோம் தேர்தல் ஆணையத்தை. இப்ப நாட்டுக்குள்ள நடக்கிறது வாக்கு திருட்டுத்தனமா தான் அவங்க பிரதமரா இருக்காங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஆமா, எல்லாம் அவ்வளவும் திருட்டு வேலைதான். ஆமா, இப்போ என்ன சொல்றாங்க யோசிச்சு பாருங்க. என்ன அவ எங்க வேணாலும் பயப்படுறாங்க. என்ன சொல்ற? செங்கோடி கொடி நடக்குதுன்னு வச்சுக்க, பயப்படுறான். பயம் வந்துருது. ஆமா ஆமா, பாருங்க அமெரிக்காவுல அந்த லூசு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ரியல் எஸ்டேட் அதிபர். ஆமா, நான்லாம் பெரிய ஆச்சரியமா அமெரிக்காவுக்குள்ள போயிட்டு வந்தோமா. ஆமா, போயிட்டு வந்தோம். அவன் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அங்க இருக்கவன்லாம் அமெரிக்காவுல இருக்கிறவன் பயங்கர அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. சரி, நம்ம லூசை விட ஒரு உலக லூசு அவன் தேர்ந்தெடுத்திருக்கான் பாரு, அமெரிக்காக்காரன். அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க, யோசிங்க. அவன் என்ன சொல்றான்? கம்யூனிஸ்டுகள் அமெரிக்காவுல காத்துல கூட உள்ள வர முடியாது. போட தடை அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப். ஆமா, நீ வேணா குண்டை கண்டுபிடிக்கலாம், அந்த வெடிமருந்து வச்சா இது வச்சா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். கம்யூனிஸ்ட நீ கண்டுபிடிக்கிறதுனா ஒன்னும், அது எங்க வேர்விடும், எப்படி வளரும், செங்கொடி இயக்கம் எப்படி வளர்ந்து நிற்கும்னு எவனுக்கும் தெரியாது. அதுதான் செங்கொடி இயக்கம். அதிகாரத்திற்குள் உள்ளே புகுந்து வளர்ந்து நிற்கும், அதுதான் செங்கொடி இயக்கம். அவங்க அங்க சட்டம் போட்டாங்க. அவன் ட்ரம்ப் வந்தா அமெரிக்கால நியூயார்க்னு ஒரு ஊரு. நியூயார்க் பெரிய அமெரிக்காவுடைய முக்கியமான நகரம். ஆமா, பெரிய நகரம், இருக்கிறதுலே முக்கியமான நகரம். ஆமா, உலகத்தில் பெரிய நகரம் அமெரிக்கா நியூயார்க். ஆமா, அந்த நியூயார்க்ல மேயரா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் மேயர் ஆயிருக்காரு. அதான் சிறப்பா? அதான் சிறப்பு இல்ல, அது சிறப்பு இல்ல. அவர் ஒரு இஸ்லாமியர் பின்புலத்திலிருந்து வந்தவர். அதுவும் சிறப்பா? அதுவும் சிறப்பு இல்ல, அதுவும் சிறப்பு இல்ல. அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர் என்பது சிறப்பு. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அத வந்து இந்த ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அவன் ஜெயிச்சா உனக்கு ஒரு வழி இல்ல. ஆமா, அவன் ஜெயிச்சா உனக்கு எதுவும் இல்ல. கம்யூனிஸ்ட் பயங்கரவாதி, ஆமா, இஸ்லாமிய தீவிரவாதி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. முதலாளி எல்லாம் காசை கொட்டி பார்த்தான். கொம்மா மில்லியன் கணக்குல கொட்டினா. ஆமா, அந்த பையன் வந்து நான் தான்டா மேயர், நான் ட்ரம்ப் என்னன்னு கேள்வி கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த துணிவுதான் செங்கொடி இயக்கம். அதுதான் இடதுசாரி சிந்தனை உள்ள போனா என்ன ஆகும்? ஆமா, அப்படிதான் நாட்டுல கம்யூனிஸ்ட்களை பார்த்தா அவ்வளவு பயம். ஆமா ஆமா, இன்னைக்கு போராட்டங்கள் நடத்த முடியல. சாம்சங் போராட்டம் நடத்தணுமே, எவ்வளவு பெரிய போராட்டம். உலகத்துக்கு, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே. நல்லா சொல்லு, உலகத்துக்கே இப்படி ஒரு போராட்டத்தை கொண்டாட்டத்தோடு நடத்தி முடிக்க காட்ட வெற்றி காண முடியுங்கிறதுக்கு நம்மளுடைய போராட்டம் தான், செங்கொடி இயக்கம் தான் காரணம். ஆமா, அப்படிப்பட்ட போராட்டம் நடந்துச்சுல, வீரியமிக்க போராட்டம். சாம்சங் போராட்டம் இருந்தா, சாலையா ஒரு வியாபாரி போராட்டமா இருந்தாலும் சரி, லிங்க் பண்ணி போகும்போது போராட்டங்கள்ல அப்படித்தானே நம்ம ஜெயிச்சு வந்தோம். இடதுசாரிகள்னா அவளுக்கு செங்கொடினா பயம் வந்துருச்சு. ஓஹோ,
எப்போதும் பயந்தான், எப்போதும் பயந்தான், எப்போதும். இப்ப மட்டும் இல்ல, அப்புறம் எப்போதும் பயந்தான். ஆனா என்ன, ஒரு செங்கோடி ஒரு ஆளு, ஒரே ஆள், ஒத்தாள் உள்ள இருந்தா போதும், ஒத்தாள் உள்ள இருந்தா போதும். ஆஹா, தெரியும். அப்புறம் என்ன சொல்றேன், அப்புறம் தெரியும் வேலை. ஆமா, நம்ம ஆளு. ஆனா இன்னைக்கு என்ன ஊர்ல வந்துருச்சா, வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு என்னென்னமோ பண்றானீங்கடா நாட்டுக்குள்ள. ஆமா, அதை தூக்கி இதை போடுறா, இதை தூக்கி அதை போடுறா, இருக்க பொதுத்துறை வித்து முடிச்சிட்டாங்க. ஓஹோ, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. ஆமா, அங்க ஒரு ரயில் விட போறேன்னு சொன்னார். ரயில் விட்டாரே. ஆமா, இந்த நாள் கூட. ஓஹோ, எங்க நாங்கெல்லாம் போய் பார்த்திருக்கோம். ஆமா, எல்லா நாடும் எப்படி இப்படியோ ரயில் விடுறான். ஆமா, ஜப்பான்காரன் ஓஹோ புல்லட் ரயில், அவன் புல்லட் ட்ரெயின் விடுறான். அதுக்கப்புறம் சீனா சுள்ளையே விடுறான், அண்டர் கிரவுண்ட்லயே விடுறான், ரைட் விடுறான். ஆஸ்திரேலியாக்காரன் மாடி மேல விட்டுட்டு இருக்கான். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமா ட்ரெயின் விடுறான். ஓஹோ, இங்க நம்ம உலக ஆசியாவிலேயே பெரிய தொழிற்சங்க பொதுத்துறை. ஆமா, அது ரயில்வே துறை தான். ரயில்வே துறை தான். ஆமா, அதுல நல்லா ஓடிக்கிட்டு இருந்தா ட்ரெயினை வித்து எல்லாம் பண்ணிட்டாங்களா. சரி, இப்ப மோடி அங்கங்க போனாரு, எல்லா நாட்டுக்கும் போயிட்டு எல்லாம் அவன் புல்லட் ட்ரெயின் விடுறான், அவன் இந்த ட்ரெயின் விடுறான். ஓஹோ, இவன் இந்த ட்ரெயின் விடுறான். ஆமா, அடுக்கு மேல அடுக்கு ட்ரெயின் விடுறான். சரி, மோடி வந்து சொன்னார். என்ன சொன்னார்? வந்து என்ன சொன்னார்? நீங்க எல்லாம் என்னடா ட்ரெயின் விடுறீங்க? நாங்க விடுறோம் பாடுறா ட்ரெயினுக்கு. எப்படி விட்டாரு? ஒரே ட்ராக்ல 3 ட்ரெயின். உலகத்துல எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டான். நம்ம புல்லட் ட்ரெயின் விடுறோம், எல்லாம் விடுறோம். இப்படி யோசிக்க முடியல. புல்லட் ட்ரெயின் விடுறான். ஆமா, பார்த்தா ஒரு பக்கம் விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி வளருதுங்கற யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? அதுவும் இப்ப பாருங்க, நிலவுக்கு தென் துருவத்துல போய் இறக்கிட்டான். உலகமே பயந்து போயிட்டாங்க. உலக விஞ்ஞானிகளே யோசிக்கிறான். எப்படா நீ அந்த பக்கம் போய் இறக்குன? அப்படின்னா மாத்தி யோசிக்க சொன்னான்டா, அந்த ஊர்ல இருந்து வந்துட்டா அப்படி. அதனால நான் ஏத்தனேன்டா. அதுக்கப்புறம் சூரியனுக்கு விட்டான். ஆமா, எல்லாத்துக்கும் விடுறான். ஓஹோ, ஆமா. இப்ப செவ்வாய்க்கு ஆளுகளை கூட்டிட்டு போறானா? ஓ, அங்க அதுல இந்தியாவில இருந்து 2 பேர் இந்த மேடையில இருந்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். ஆமா, கோயம்புத்தூர் போற 2 பேருக்கு. ஆமா, அந்த போற 2 பேருக்கு என்ன சொல்றோம்? போற 2 பேருக்கும் உங்களை கூட்டிட்டு ஆளை மட்டும் போங்க. சரி, இங்க எந்த எடுத்துக்கிட்டு எதையாவது எடுத்துட்டு போவேனா. எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போயிடாதீங்க. எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயும் கொண்டு போய் குத்திராதீங்க. அங்கே செவ்வாய்க்கிழத்துல கொண்டு குத்திராதீங்க. அப்புறம் இந்த இலவெடுத்த சாதியை இங்க உலக நாடு பூரா இருந்து எடுத்துட்டு போறான். இங்க இருந்து போறாலும் என்ன எடுத்துட்டு போவான்? என்ன செய்யறான்? இங்க இருந்து எடுத்துட்டு போறான். உலக நாட்டுக்கு பூரா போய் இருந்து சாதியை தூக்கிட்டு போயிருவான். எல்லாத்தையும் வீட்டை விட்டு போவான், எல்லாத்தையும் விட்டு போவான், சாதியை தூக்கிட்டு போயிருவான். ஆமா, அது மாதிரி சாதியை கொண்டு போயிடாதீங்க. ஆமா, அப்ப விஞ்ஞானம் உச்சத்துல இருக்கு. ஆனா என்ன சொல்றான்? இவங்க பின்னாடியே இழுப்பாங்க நம்மள. எப்படி சொல்ற? விஞ்ஞானம் அங்க அந்த பக்கம் போகுது. இவங்க பழச நோண்டி பழசை எடுத்து ஆமா, அவுரங்கசீப் அந்த இடத்துலதான் புதைக்க கூடாது, இந்த இடத்துலதான் புதைச்சோம்னாங்க. அவுரங்கசீப் எங்க புதைச்சாருன்னு இப்ப தேடுறாங்க. ஆமா, ஏன்டா அங்க அக்பர் இருந்தாருங்கிறாங்க, இந்த பக்கம் பீகார்ல சீதைக்கு கோயில் கட்ட போறோம்ங்கிறாங்க. ஆமா, பழசையே கிண்டிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த பெருச்சாரி பயலுங்க. அவங்க பாருங்க என்ன சொல்ற, அதுலயும் ஒரு சிங்கத்துக்கு துணை இல்லைன்னு இன்னொரு இதுல இருந்து சிங்கத்தை கொண்டு வந்துச்சுறாங்க. ஓஹோ, ஆமா, இன்னொரு ஜூல இருந்து சிங்கத்தை கொண்டு வர்றான். கொண்டு வந்தா சிங்கத்தோட சேர்க்கறது விடுங்களா? அதுக்கு பிரச்சனை விட்டுட்டாங்க. அதுக்கு சிங்கம்னு பேர் வச்சதே இன்னும் தெரியாது. சிங்கத்துக்கு தெரியாது. சிங்கத்துக்கு தெரியுமா? ஆமா, நம்ம தான் சிங்கம்னு கூப்பிடுறோம். ஓஹோ, புலிக்கு புலின்னு பேர் வச்சிருக்க புலிக்கு தெரியுமா? தெரியாது. நாய்க்கு நாயின்னு பேர் வச்சிருக்க நாய்க்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, எதுக்கும் பேர் மனுஷனுக்கு தான் மனுஷன் பேர் வச்சது மனுஷனுக்கு தெரியும். அதுக்கு மனுஷனுக்கு சிங்கத்துக்கு சிங்கம்னு பேர் வச்சதே தெரியாது. ஓஹோ, இவங்க வளர்க்குற ஆளுங்க பழக்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சிருக்காங்க. அக்பர்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு சிங்கத்துக்கு அது அங்க வளர்க்குறவன் அது பெண் சிங்கமா இருந்தோன்னா சீதைன்னு வச்சிருக்கான். சீதைன்னு அது எப்படி அக்பரையும் சீதையும் சேர்க்கலான்ட்டாங்க. ஏன்னா இவங்க எப்படிதானே யோசிக்கிறாங்க? யோசிக்கிறதே இல்லையா? அதான பிரச்சனை. அதான் பிரச்சனை. எப்படி யோசிக்கிறாங்களா? இது யோசிக்கிறதே இல்லையா? ஆமா, அவங்க புதுசா தானே இப்படி யோசிப்பாங்க. புதுசா ஆமா, சிங்கத்தை பத்தி யோசிக்கிறாங்க. பழசையே கிளப்புவாங்க அவங்க. ஆமா, எல்லாம் பழசுபட்டனா அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, எலின்னா பாருங்க, வீட்டெலி இருக்கும், அது ஒரே பாதையில போகும், ஒரே பாதையில தான் வரும். பாத்துருக்கீங்களா? ஆமா, அது ஒரு பாதையில ஒரு எதையாவது ஒன்று தூக்கி வச்சிருங்க. போற பாதையில தூக்கி வச்சோம்னா வந்துட்டு 3 நாள் ஆகும். இப்படி ஓடும். அப்புறம் புது பாதை கண்டுபிடிக்க ஒரு 3 நாள் ஆகும். எப்படி சொல்ற? புது பாதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அசடு வீட்டெலி ஏன் நம்மளோடவே இருக்குல்ல? ஓ, மனுஷனோடவே இருக்குல்ல? இருக்கிறனால புது பாதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம் இருக்கு. அப்புறம் இந்த வயலெலி இருக்கு பாருங்க. வயலெலி எப்படிப்பட்ட இருக்கு? அது ஒரு பொந்துன்னு வெட்டிக்கிட்டு போனோம்னா ஆமா, உள்ள 16 பொந்து வச்சிருக்கும். யாரு மாதிரி?
இந்த நாட்டுல இருக்க சாமியார் பயிலுவ மாதிரி அவங்க அப்பா அவங்க படுத்துற பாடு தாங்க முடியாது. ஒரு ஒரு சாமியார் ஆயிட்டான்னா அவன்கிட்ட எவ்வளவு பலாயிரம் கோடி சொத்து வந்துருது. ஆமா, அத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பலாயிரம் கோடி சொத்து வந்துருது. அதுல இங்க ஒரு சாமியார் பக்கத்துல உங்க ஊர்ல 46 ஏக்கர் ஆமா மலைவாழ் மக்கள் இடத்த பிடிச்சு வச்சுக்கிட்டு புறம்போக்கு இடத்த பிடிச்சு வச்சுட்டு வருஷம் டிங்கிள் ஜாங்கல் ஆடுறாரா. அப்படியா? அது ராத்திரில என்ன டான்ஸ் ஆடுறா? ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் அந்த ஆளு வேட்டி கட்டிட்டு ஆடுறான். மேல இருந்து கீழே இருந்து பாக்குறாங்க. நீ என்ன இப்ப உட்காந்து பாக்குற? நீ அத பாக்குறதுக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் வர்றாருன்னு சாமியாரா கிளம்பிட்டானே. ஆமா, சாமியார் ஆகணும்னா என்ன செய்யணும்? என்னப்பா நானே சாமியார் ஆயிட்டோம்னா ஏதாவது பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். சாமியார் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பிராஞ்ச புதுக்கோட்டையில போட்டுருவோம். ஹெட் ஆபீஸ் கோயம்புத்தூர் தான். அப்ப சாமியார் ஆகணும்னா என்ன செய்யணும்? முன்னொரு காலத்துல எதுவுமே செய்யலைன்னா அவன் சாமியார். இப்போ எல்லாம் செஞ்சா அவன் சாமியார். எல்லாம்னா எல்லாம் தான். எல்லாம் தான். அப்புறம் இதுக்கு வேற தனி டெஃபினேஷன் கொடுக்கணுமோ? முடியாது. இப்ப வயல் எப்படி இருக்குன்னா ஒரு பொந்து தான் இருக்குன்னு வெட்டிட்டு போனோம்னா உள்ள 4-5 பொந்து வச்சிருக்கோம். அது சாமியார் பயிலுக மாதிரி. ஆமா, வயலி. இந்த சுண்டலி இருக்கு பாருங்க. சுண்டலி எப்படி? அது திடீர்னு தான் எங்கேயாவது தென்படும். திடீர்னு வரும், டப்புன்னு வரும், அப்படி மறையும். அப்படி வந்துட்டு ஒரு 41 பேரை கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, சுண்டலி சச்சு வரும், லைட்டை போடும், மறையும், ஆஃப் பண்ணும், லைட்டை போடும், ஆஃப் பண்ணும், 41 பேரை கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அது சுண்டலி. அதுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க, அணில் குண்டு. ஆமா, அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. வேற வச்சிருக்காங்க. ஆமா, வேற வச்சிருக்காங்க. இந்த 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 பெருச்சாளி இருக்கு பாருங்க. பெருச்சாளி அது பாத்தீங்கன்னா அதுவும் இந்த சங்கி பயலுல ஒண்ணும். எப்படி சொல்ற? அது ஊர் அடங்கணும்னா தான் புறப்படும் பெருச்சாளி. 12 மணிக்கு மேலதான். 12 மணிக்கு மேலதான் அவங்க ரூட் வேற. ஆமா, எப்படி என்ன செய்யும் பெருச்சாளி? போய் புதுசு எது இருந்தாலும் அதுக்கு பிடிக்காது. பழசு பட்டையாடு, பழைய பீ துணி, மூத்திர துணி, பழைய கொட்டகச்சி, அது இது எடுத்து வச்சுக்கிட்டு பழசை கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் பழசையே கடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு பெருச்சாளி? பழசை கடிக்கலைன்னா அதுக்கு பல்லு வளர்ந்து கீழே மேலே வளர்ந்து அதுவா செல்ஃப் சூசைட் ஆயிடும். ஓ, அது மாதிரி குத்திக்கிட்டு செத்து போயிடும். அது மாதிரி இந்த சங்கி பயலுக பழசையே ஒரு பக்கம் வித்துட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. இங்க சாமி பேர சொல்லி பேங்க வித்து, ஆமா, பொதுத்துறையை வித்து, எல்ஐசியை வித்து, ஆமா, அதை வித்து, இந்த பிளைட்டையும் வித்து விட்டாங்க நம்மள. ஆமா, என்ன சொல்ற? ஆமா, சுதந்திரம் வாங்கணும்னு சுதந்திரம் வாங்கும் போது நேரு கூப்பிட்டு சொன்னாரு. என்ன சொன்னார்? டாடா கிட்ட யோ நீ 2 பிளைட் டவுன் பஸ் வச்சிருக்கீல்ல, பிளைட் டவுன் பஸ். ஆமா, இன்னும் 4 டவுன் பஸ் வாங்கியா? டாடா அன்னைக்கு சொன்னான். அவன் என்ன சொன்னான்? எனக்கு ரொட்டிக்கு சால்னா நெய், இட்லிக்கு பரோட்டாக்கு சட்னி நெய், அதுக்கு என்ன காசுக்கு நெய் அப்படின்ட்டான். மொத்தமாவே நகின்ட்டான். ஓஹோ, டாடா அவனுக்கு காசு இல்ல எல்லா மக்களுடைய பரிபணத்துல விமானம் உருவாச்சு. சரி, பொதுத்துறையில் உருவாக்கி இப்ப யார்கிட்ட வித்திருக்காங்கன்னா, யார்கிட்ட வித்திருக்கான்? அன்னைக்கு டாடா சொன்னால இட்லிக்கோ சட்னி நெய், ரொட்டிக்கோ சால்னா நெய்ன்னு அவன்கிட்ட வித்திருக்காங்க. அவன்கிட்ட எப்படி காசு வந்துச்சு? போச்சு. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வந்துருச்சு. இப்ப சொந்தமா விமானம் இல்லையா? உலகத்திலே சொந்தமா விமானம் இல்லாத நாடு 2 நாடு. உலகத்திலேயே 2 நாடு. எந்தெந்த நாட்டுக்கு சொந்தமா விமானம் இல்ல? சோமாலியா பத்தி உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்தியாவுக்கு விமானம் இல்ல. ஊருக்கு தனி விமானம் இருக்கு. இந்தியாவுக்கு விமானம் கிடையாது, பிரதமருக்கு தனி விமானம் உண்டு. 10,000 கோடி. மானங்கட்ட பயலுக்கு மகாராஜான்னு பேரா. சொந்தமா எங்க அப்பா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் இது புரிஞ்சுக்குங்க. எங்க அப்பா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க அப்பா? நம்ம ஊர் உலகமே காரி துப்புனாலும் ஆமா பேசாம போயிருவான்ல. பழமொழி சொல்லுவாரு. அதுக்கு என்ன, ஊரே காரி துப்போம், நீ எல்லாம் மனுஷனா? மானம் கட்டவனே, அறிவு இருக்கா, துப்பு இருக்கா உனக்கெல்லாம்? எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்க? ஒரு முளை கயிறு தானே, தொங்க வேண்டியதானே திட்டினா கூட எங்க அப்பா பழமொழி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? மானம் கட்டவன் மகாராஜாவுல பாதியான். மகாராஜாவே அப்படி இருந்தா அப்ப நீங்க புரிஞ்சுக்க. அதுக்கு
என்னென்ன பொய்ய இந்த நாடு நம்பிக்கிட்டே தானே இருக்கு. நம்பிக்கிட்டு தானே இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், வந்திருக்க தோழர்கள் நேர்ச்சி இடத்துல இந்த ஜன்னலை திறந்து வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பகுதி முதல்ல சொல்லிட்டோம். அந்த முதல்ல இந்த இடத்துல தான் எல்லா கூட்டத்துக்கும் பர்மிஷன். இந்த இருக்க வீட்டாளுங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, அவங்க இங்க பர்மிஷன் கொடுத்து கொள்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு ஒண்ணு பண்ணாங்க. சரிட்டாங்க. நான் ஒரு நாள் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுல. சரி, எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை கேளுங்க. நம்ம டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம் உங்க வீட்டுல. ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆள் 56 இன்ச்சு வந்தாரு. 56 இன்ச்சு 56. நமக்கு தான் போட ஹிந்தி தெரியாது, போடாதானே? ஆமா தான், ஹிந்தி தெரியாது, போடான்ட்டு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். கீழே ஸ்க்ரோலிங் ஓடுது, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன். உடனே போட்டாங்க. என்ன போட்டாங்க? இந்த நிமிடத்திலிருந்து 1000-500 ரூபாய் செல்லாது. யாரு சொல்றது? ஒரு செல்லாத சொல்லுது. ஒரு செல்லாது சொல்லுது. எப்படி சொல்ல? எனக்கு ஒரு டவுட் வருது. என் மனைவி டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நல்லா கேட்டுங்க. அந்த நியூஸ் பாக்குற 2 நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு. உடனே கொடுத்துருப்பாங்க. எந்த மனைவியும் அப்படி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்ன சொல்ற? யார் வீட்லயுமே எல்லா மனைவி என்ன சொல்லுவாங்க? கண்ணன் தோழா இருந்தாலும் கருமலையன் தோழா இருந்தா யாரா இருந்தா ஆமா, பேஸ் தோழர் வீட்லயே அதானா. ஆமா, யாரும் இல்லன்றுவாங்க. ஆமா, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாம் 10,000 கட்டணும். 10,000 கட்டணும். என்ன சொல்லுவாங்க? ஏங்கிட்டே அது ஃபர்ஸ்ட் அதான் ஏங்கிட்டே சம்பளம் வாங்குறாங்க எல்லாருக்கும். குடுப்பா தரேன். இப்பதான் சிலிண்டர்காரனுக்கு இருந்ததெல்லாம் தொடச்சு போட்டு கொடுத்தேன். 2 நாள் ஆச்சு. நானும் பார்த்தா டிவி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1000-500 செல்லாதுன்னு வருது. ஓஹோ, அப்ப என் மனைவி டக்குன்னு கேட்டுச்சு. என்ன சொல்லுச்சு? எங்க நெசமான்னு கேட்டுச்சு. நெசமான் எனக்கு தெரியல என்ன. இதுவே ஒரு செல்லாதது. ஆமா, இது செல்லாதுன்னு செல்லாத சொல்லுது. இதே அறிவிக்கிறதுக்கு அது கவர்னர், ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் சொல்லணும். கவர்னர்னா யாரு? யாரு? ரம்மி ரவியா? ஏன்டா நல்ல நேரத்துல ஏன்டா அந்த ஆள் பேரெல்லாம் ஞாபகப்படுத்துற? சரி விடு, நமக்கு இருக்க நேரம் இல்லை. நமக்கு கொஞ்சம் நோட்ல கையெழுத்து. எனக்கெல்லாம் இப்பெல்லாம் எங்க ஊர்லயே 4-5 ரவிங்க. ஆமாங்க, அவன் எல்லாம் வாடா தம்பி அண்ணன் தான் கூப்பிடுற. ரவினே சொல்றது இல்ல. நல்ல பேர் அது. எங்க ஊர்ல பழனிசாமியா யாரும் பழனிசாமி கூப்பிடுறது, எல்லாம் எடப்பாடி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இவரே அறிவிக்க முடியாத அவங்களாவது கூப்பிடுறாங்களே, விடு அவரை. அது விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். இப்ப 1000-500 செல்லாதுன்னு இவரை அறிவிக்க முடியாது, ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, என் மனைவி ஆமா விடாம எங்க நெசமா செல்லாதா? நெசமா செல்லாத நான் சொன்னேன். ஓஹோ, உங்ககிட்ட தான் 10,000 இல்ல. அப்புறம் எதுக்கு நீ செல்லாதுன்னா நீ கவலைப்படுற? ஆமா, நமக்கு எதுக்கு அந்த கவலை? பணம் வச்சிருக்கவங்க கவலைப்படணும். பேசாம இரு. அது சரி சரி. அப்படின்னா நியூஸ பாக்குறதுக்கு அடுத்த நாள் எங்க நெசமாவே தானா? அதுக்கப்புறம் நியூஸ் ஒன்னா மாத்திர ஆளு. சரி, 3 நாளா பாக்குறேன். என்ன செய்யறாங்க? எங்க வீட்டுல நியூஸ தவிர எதுவும் ஓடல. ஓஹோ, புளிய கரைக்கிறது, நியூஸ பாக்குறது, சோத்துல அரிசிய போடுறது, பாக்குறது, கடுக போடுறது, வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறது. எங்க போகுதுன்னு போய் பாக்குறேன், பேங்க் வாசலுக்கு போயிட்டு வருது. பேங்க் வாசல்ல அங்க கூட்டம். வந்துட்டு 4வது நாள் நைஸா என்கிட்ட சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? எங்க அப்பா கொடுத்தாரு, கொஞ்சம் காசு இருக்கு, மாத்தி கொடுங்க. சரி சரி எடுன்னு. அப்பதாங்க தெரிஞ்சு நம்ம லாக்கர்ல எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம லாக்கர்ல தேடுவோம். பொம்பளை ஆளுங்க வீட்டுல எங்கெங்க வச்சிருக்கணும் அதை சொல்லுன்னு இன்னைக்கு சொல்லுன்னு இந்த மாநாட்டுல அரைகோலா சொல்லுனே. அதே ஆமா, எங்கெங்க வச்சிருக்கணும், எங்கெங்க வச்சிருக்காங்கிற அந்த ரகசியத்தை புடவைக்கு கீழே. ஆமா, அங்க அந்த டப்பாக்குள்ள அந்த 5.5 படிக்கு கீழே எல்லாம் எடுக்குதுங்க. ஒரு 43,000 எடுத்துச்சுங்க. எவ்வளவு கருப்பு பணத்தையா? கருப்பு பணம். அப்பதான் தெரிஞ்சு, ஓஹோ, இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இல்லடா, கடுகு டப்பா ஒழிக்கிறதுக்குன்னு. ஆமா, அது 2008லயே தெரிஞ்சு புடி வச்சிருக்காங்க. என்னது அது? 2008ல உலக பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, முடிஞ்சிச்சு. உலக நெருக்கடி வந்துச்சா? ஆமா. அப்ப எல்லா நாடும் கீழே விழுந்துருச்சு. ஓஹோ, இந்தியா டப்புன்னு 3 மாசத்துல எந்திரிச்சிருச்சு. அப்ப உலக நாட்டு கார்பரேட் பூரா பார்த்தான். என்ன நினைச்சான்? யார்கிட்டடா இவனே பஞ்ச பிரதேசி மாதிரி தர்றான் இந்தியாக்காரன். ஆமா, இவன் எப்படா உறிஞ்சின பொருள் டப்புன்னு எந்திரிச்சான் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோடனே அமர்த்தியா சென் ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினவர். எதுக்கு வாங்கினா நோபல் பரிசு? பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு. அமர்த்தியா சென் என்ன சொன்னார்?
சொன்னார். அவர் சொன்னாரு, என்ன சொன்னார்? 2 காரணம்டா இந்தியா டப்புன்னு எந்திரிச்சதுக்கு. உலகத்துல இருந்து எல்லாம் எந்திரிக்கும் போது இந்தியா மட்டும் எந்திரிச்சதுக்கு என்ன 2 காரணம்? உலக பொருளாதார நெருக்கடியில இருந்து தப்பிச்சதுக்கு 2 காரணம். என்ன காரணம்? ஒன்னு இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று. ஆமா. இன்னொன்னு என்ன? இந்திய மக்களுடைய குறிப்பாக இந்திய பெண்களுடைய சேமிப்பு பழக்கம் அதுதான்டா காப்பாத்துச்சு. அப்ப முடிவு பண்ணாங்க 2008 வீட்டுகள்ல கணக்குகளே வராம இவ்வளவு இருக்கா, அதை எப்படா வெளியில கொண்டு வர்றதுன்னு பார்த்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த பணத்தை பூரா எடுத்து கொண்டு வந்தாங்களா? இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? என்ன தெரியுமா? கட்டுரையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுல இம்புட்டு 24% தங்கம் இருக்கு, பயன்படுத்தாம தங்கம் இருக்கு. ஏன் பயன்படுத்தாம இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? எங்க ஆத்தா போட்டுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு போட்டுக்கிட்டு ஏதாவது கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரோம், சப்புன்னு வச்சுக்கிறோம். வீட்டு என்ன போட்டுட்டு வந்தா அத்து போடுவாங்கன்னா எனக்கு தெரியாதனால கொண்டா கழட்டி வச்சிரும். ஆமா, அதாவது அது தேவைக்கு போட்டுட்டு வரும். சும்மா இருக்குன்னு நீ எப்படா முடிவு பண்ற? நான் உழைச்சி வாங்கி வச்சிருக்கிறத சும்மா இருக்குது நீ எப்படி முடிவு பண்ற? இப்போ தங்கத்துக்கு ஏன்னா அந்நிய செலாவணிக்குள்ள உள்ள கொண்டு வரணுமா, அதனால ஒரு சட்டத்தை போட்டாங்க. இப்ப பேங்க்ல போய் நீங்க நகை அடகு வச்சு எடுக்கணும்னா என்ன செய்ய, திருப்பி கட்டி எல்லாத்தையும் பேங்க் மூலமா கொண்டு வா, எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும், வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஸ்ட்ரைக் அடிச்சு எத்தனை என்னைக்கு பான்கி பீத்துல வந்து கிதாஹே அப்படின்னு சொல்ல போறாங்களோ பயமா இருக்கு. அப்போ இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தை பூரா அழிச்சாச்சு, வித்துட்டாங்க. நானும் நேரு வந்து ஊரா போறான்ல. அப்ப ஒரு ஊரா போய் ஆமா போய் என்எல்சி சேலம் உருக்காலை தூத்துக்குடி துறைமுகம், ஆமா பஞ்சா இது பிஹெச்எல் எல்லாம் வந்துச்சு. அனல் மின் நிலையம், கல்பாக்கம், இதெல்லாம் எப்படி வந்துச்சு? போய் கேட்ட ரஷ்யா கூட போனாரா? ரஷ்யாவுக்கு போனாரு. அமெரிக்காவுக்கு போனா அவனுக்கு கொடுக்க மாட்டேன், முடியாதுன்னு ரஷ்யாவுக்கு போனாரு. ஆமா, எல்லா தொழிலையும் பண்ணி தரேன் உனக்கு, 5 நிமிஷத்துல கட்டுமுட்டு ரஷ்யாவுக்கு போறேன், ரஷ்யாவுக்கு போனாரு. எல்லா தொழிலையும் உனக்கு பண்ணி தர்றேன் அப்படின்னு. உலகத்தின் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை? ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒன்னு மின்சாரம், இன்னொன்னு எஜுகேஷன், ஒன்னு எலக்ட்ரிசிட்டி. ஆமா, இது ரெண்டையும் உனக்கு நான் பண்ணி தரேன். இன்னைக்கு ஐஐடி அது இதுன்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டது ரஷ்யா தான். அன்னைக்கு சோவியத் ரஷ்யா. இந்த ஹிஸ்டரி எனக்கு தெரியாது, இந்த வரலாறு எனக்கு தெரியாம போச்சேனே. தெரியாதுன்னா நீ பாட்டு கேட்கணும். இந்த என்ன பாட்டுல சொல்லிருக்காங்க? இதெல்லாம் ஒரு படத்துல பாட்டாவே இருக்கு, பாட்டுலயே இருக்கு. ஆமா, அது ஒரு படத்துல ஒரு கதாநாயகன் இங்க இருந்து ரஷ்யாவுக்கு போறான். அங்க ரஷ்ய பொண்ணை லவ் பண்ணிடுறான். அங்க போனா நம்மளால சேட்டை பண்றேன். அது என்ன சேட்டை? இங்க ரஷ்யாவுக்கு போயிருக்க, அங்க போய் லவ் பண்ணிருக்கானயா? எங்க போனாலும் லவ் தானடா. லவ் தானே. காதல் பண்ணணுங்கிறியா நீ? பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் முடிவு பண்ணி எல்லாம் வர்றது இல்ல. காதல் வரும். எப்போ வரும்? 19-20 வயசு ஆனா ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல் வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும், வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது வரும். நம்மள இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ரஷ்யாவுக்கு போறான், அங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறான். அடுத்த மாநாடு அது திரைப்படத்துல அந்த கதாநாயகி இங்க கூட்டி வர்றாங்க. அதுக்கு போய் கண்ணதாசன் சொல்றாங்க, ரஷ்ய பொண்ணு வருது, சரி அதுக்கு வரவேற்று பாட்டு போடணும். அப்ப கல்யாணம் பண்ணி கூட்டி வரக்கு தான் 100 பாட்டு போட்டுச்சு. வாராயன் தோழி வாராயோ மனபந்தல் காண வாராய், அது சரியா வராதுங்க. ரஷ்ய பொண்ணுக்கு ரஷ்ய மொழியில போட வேண்டியதானே? இல்ல, அப்புறம் வேற பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. எனக்கு ஒரு ரொம்ப நாளா டவுட். உனக்கு என்ன சந்தேகம்? வலது கால வச்சு வாங்குறாங்களே. ஆமா, வலது கால வச்சு 1.5 மணி நேரம் கழிச்சா இடது கால் வருது. இல்ல அது மட்டும் தனியா கழட்டி வச்சிருக்காங்களா? இல்ல ஒரே கால் தானே, பாதியில தான் பிரியுது. ஆமா, வலது கால இடது கால. வலது கால வச்சு வந்தா தான் நல்லதான். இடத வச்சிட கூடாதான். அது ஏன்? அது அசிங்கம். அதான் அசிங்கம்ல வெட்டி எறிஞ்சிட்டு சும்மா தெரியும், வெட்டி எறிஞ்சு இடது வச்சிடக்கூடாதுன்னு வலது புனிதம்ங்கிறான். அப்ப வலது புனிதம்னா ஆப்போசிட்ல எது? பசு புனிதம்னா எருமை நல்லது இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா, அதான அர்த்தம். அது மாதிரி இப்ப வந்து வலது காலம்னா இடது சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க அந்த டைரக்டர் சொன்னாங்க, இந்த பாட்டுலாம் போட முடியாது, அந்த பொண்ணு ரஷ்ய நாட்டுல இருந்து வருது, வலது கால வை இடது கால வைனா 2 கால்ல 2 எத்து கூடாது, டக்குனு குதிச்சு வந்துரும். அப்படின்னு பாட்டு வேணும். அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணி அடுத்த ஊருக்கு போற பொண்ணே பயந்துகிட்டு வரும். அது ரஷ்யாவில இருந்து இங்க வருது. முண்டன் தண்டன்மா இருக்கா, இந்த வீட்டுல போய் எப்படி குடும்பம் நடத்த போறோம் அப்படின்னு. ரஷ்யால இருந்து வருது, வேற நாடு, வேற மொழி, வேற கலாச்சாரம். அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லணும்ல. ஆமா,
நீ ஒண்ணும் எங்களுக்கும் உனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்ல, ரொம்ப பந்தம் இருக்கு. உங்க ரெண்டு இந்த ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் முக்கிய தமிழ்நாட்டுக்கு பங்கு இருக்கு. ஓஹோ அப்படின்னு கண்ணதாசன் பாட்டுல எழுதுறாரு. எப்படி எழுதினாரு? நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு, நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு, நாங்கள் உமக்களித்த நன்றியே என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே, என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே. காவியத்தின் ஒரு மகளே, ஓவியத்தின் திருமகளே, சோவியத்தின் பெருமகளே, நீ ஆடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே, நீ ஆடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே, நீ ஆடு. அப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் வந்துச்சு. ஆமா. இப்படி இன்னைக்கு எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. தொழிலை பாதுகாத்து, ஆமா, தொழிலாளர்களை பாதுகாக்கணும், தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க, ஆமா, தொழிலையும் பாதுகாத்து தொழிலாளர் உரிமைகளையும் பாதுகாக்கிற பணியில் செங்கொடி இயக்கம் வீறு கொண்டு எழுந்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இதோ தோழர்கள் வந்து விட்டார்கள்.